ஓம் க்ரீம் பத்ரகாளி தாயே துணை. அன்பு சொந்தங்களே வணக்கம். ஸ்ரீதேவி பத்ரகாளி அம்மன் அருள்வாக்கு சக்தி பீடம் மற்றும் குருமேடையில் ஸ்ரீதேவி அம்மா அவர்கள் கொரட்டூர் சென்னை 80 இருக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்றார். அங்கே பார்த்தீங்கன்னா மூலவர் பேர் ஜம்புகேஸ்வரர், தாயார் பேர் அகிலாண்டேஸ்வரி. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழமையான கோயில், சுமார் 800 வருஷம் பழமையான கோயில் இது. சரிங்களா நண்பர்களே? இந்த கோவிலில் ஸ்ரீதேவி அம்மாவுக்கு ஜம்புகேஸ்வரர், அதாவது சிவன் உட்காந்து கண்ணை மூடி தியானம் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு தியானம் பண்ணுற மாதிரி காட்சி கொடுத்த இடம் இது. ஸ்ரீதேவி அம்மாவுக்கு காட்சி கொடுத்தார் இந்த இடத்துல. அவ்வளோ சிறப்பு மிக்க ஸ்தலம் இது. சின்ன கோவில் தான், கொரட்டூரில் இருக்குது. இந்த கோயில் உள்ளே பார்த்திங்கன்னா தாயார் அகிலாண்டேஸ்வரி அம்மா இருப்பாங்க, விநாயகர் இருப்பார், வள்ளி தெய்வானையோட பாலசுப்ரமணியம் முருகர் இருப்பார், அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சிலை இருக்கும். இந்த பக்கம் கால பைரவர் இருப்பார். வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் இருப்பார், அரசமர விநாயகர் இருப்பார், அப்புறம் நவகிரகம். இந்த கோயில் முதல்ல சிதலமடைஞ்சிருந்தது. இப்போ அருமையாக பராமரிப்பெல்லாம் பண்ணி சிறப்பாக வழிபாடு தகுந்த மாதிரி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. இது ரொம்ப பழமையான கோவில் இது. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவதரிசனம் தொடர்ந்து ஒரு மண்டலம். இவரை போய் பார்த்து வணங்கி இவர்கிட்ட மன உருகி கேட்டோம்னா சிறப்பாக நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை நடத்தி கொடுப்பார் ஜம்புகேஸ்வரர். சரிங்களா அன்பு சொந்தங்களே? ஸ்ரீதேவி அம்மாவுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஸ்ரீதேவி அம்மாவுக்கு சிவன் காட்சி கொடுத்தார். அந்த அம்மா கும்பிடும்போது தியானத்தில் இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்சி கொடுத்தார். அந்த ஒரு அற்புதமான ஸ்தலம். நீங்களும் இந்த கொரட்டூரில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று அங்கே உள்ள மூலவர் ஜம்புகேஸ்வரரையும் தாயார் அகிலாண்டேஸ்வரியும் வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியம் அடையும்படி வேண்டி கேட்டுக்கிறேன். சரிங்களா அன்பு சொந்தங்களே? நன்றி.